ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோட்டு கடையில் செய்கிற போல் தக்காளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி குழம்பு பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, இட்லியோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய செய்முறையில் இது எப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு, தக்காளி குழம்பு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளி எடுத்துருக்கிறேன். அந்த மேலே இருக்கிற அந்த காம்பு பகுதியை வெட்டிட்டு நான் இதை முதல்ல நம்ம தக்காளி பழத்தை வேக வச்சு எடுத்துடலாம். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாலே போதும். அந்த மேல் தோல் பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துடும். நான் ஒரு 5 நிமிஷம் போல் தக்காளி நல்லா வேக வச்சுருக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்ததுமே பார்த்திங்கன்னா அதில் ஒரு மேல் தோல் பார்த்திங்கன்னா ஈஸியாக தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்குது. உங்களை பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். அந்த மேல் தோல் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இந்த தக்காளி மேல் தோல் எடுத்துகிட்டு இந்த குழம்பு செய்யலாம். நான் உடனே செய்ய போகிறேன்றதால நான் சூடாக இருக்கும்போதே இதனுடைய மேல் தோல்லாம் நான் தனியாக எடுத்துடுறேன். நான் உடனே இந்த குழம்பு செய்ய போகிறேன்றதால நல்லா சூடாக இருக்கும்போது இந்த மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஆற விட்டு கையால் நல்லா மசிச்சு விட்டுடலாம். நான் நல்லா சூடாகவே இருக்குது அப்படின்றதால மேஷால் நல்லா மேஷ் பண்ணி விடுறேன். நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த போல் குழம்பு செய்கிறீங்கன்னா முன்னாடியே வேக வச்சுட்டு நல்லா ஆறுந்தா கையால் மசிச்சு விட்டுக்கலாம். நான் உடனே செய்கிறேன் அப்படின்றதால நான் இது மேஷாக நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி செஞ்சால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடாக இருக்குது. கையாலே கொஞ்சம் அப்படியே மசிச்சு விட்டுறேன். நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம இந்த குழம்பு செய்யறதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் எண்ணெய் சேர்த்துடலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நான் சின்ன குழிக்கரண்டி அளவில் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். இது நல்லா வெடித்து நல்லா மணமாக வாசனை வரும்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் போல் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த வெங்காயம் இருக்குது. இதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பக்கம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கண்ணாடி பக்கம் வந்திருக்குது. இதில் பார்த்திங்கன்னா காரத்துக்கான மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாயும் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கி விடும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சுருள நல்லா சுருண்டு வதங்கி வரணும். இந்த பக்கம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதோடைய பச்சை வாசனை ஓரளவுக்கு குறையும். இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற தக்காளி விழுதை இது உள்ளே சேர்த்துடலாம். கூடவே நம்ம தக்காளி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியே இதில் அப்படியே கம்ப்ளீட்டாக சேர்த்துடலாம். இப்போ மசித்த தக்காளி சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா ஹை ஃப்ளேம் வச்சிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா கடைசியில் நம்ம கொஞ்சம் சேர்க்கறதுனால சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வேக வச்ச தண்ணியுமே பார்த்திங்கன்னா சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஃப்ளேம் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உடச்ச கடலைன்னு சொல்கிற பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அந்த பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே குழம்புல சேர்த்து கலந்து விடலாம். நம்ம தண்ணி சேர்த்து கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா மிக்ஸை கட்டிப்படாமல் கலந்து வந்துடும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறேன். மிளகு சீரகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அரைப்பட்டு இருக்குது. ஆனால் பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக தான் அரைப்பட்டுருக்குது. அதை போல் அரைப்பட்டு இருக்கணும். இப்போ இது கலந்து விட்டாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தக்காளி குழம்புமே பார்த்திங்கன்னா நல்லா மணமாக வாசனையாக நல்லா கொதிச்சு வந்திருக்குது. லேசாகவும் எண்ணெய் கட்டி வந்திருக்குது பாருங்கள். ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இது ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலை மாவை உள்ளே சேர்த்துடலாம்.
சேர்க்கும்போது ஒரு தடவை கலந்து விட்டு சேர்க்கணும். ஏன்னா பொட்டுக்கடலை மாவு அடியில் ஓரளவுக்கு தங்கிடும். கலந்து விட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது இப்போ நம்ம மூடி போட்டு விடக்கூடாதுங்க. இது திறந்து ஓப்பன்லேயே தான் கொதிக்கணும். சேர்த்துட்டு உடனேவே கலந்து விடணும். ஏன்னா வந்து சில சமயம் பொட்டுக்கடலை மாவு பார்த்தீங்கன்னா உடனே திக்காகும். அது மட்டும் இல்லாமல் அடி பிடிக்கிற போல் வந்துடும். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு இதில் நான் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா இது திக்காக வந்துடும். அது பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும்போது நமக்கு குழம்பு பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணியாக வரணும். நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற அந்த பக்குவத்தில் வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு இப்போ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த தக்காளி குழம்பு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும். வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற டைமோடு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். அதுவும் தக்காளி முன்னாடியே வேக வச்சு வச்சுட்டோம்னா இது செய்யறது ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும். நல்லா கரண்டியால் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கிட்டோம். எல்லாம் கொதித்து நல்லா மணமாக வாசனை வர வரைக்கும் இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நுரையெல்லாம் நல்லா கலந்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் விட்டு நம்ம கரண்டியால் கலந்து விடணும். நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற அதே ஃப்ளேவரோட அதே பக்குவத்தில் இன்றைக்கி நம்ம தக்காளி பொட்டுக்கடலை குழம்பு ரெடி பண்ணிட்டோம். கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழையை தூவிட்டு இதில் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது நல்லா இட்லியோடையோ பூரியோடையோ சேர்த்து சாப்பிடும்போது சுவையாக இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். என்னோட செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த தக்காளி குழம்பு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரோஜா கிளாசிக் சேனலோட மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.